டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு இனிய 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மலரும் புத்தாண்டு அனைவர் வாழ்விலையும் ஏற்றத்தையும் நல்ல செல்வ வளத்தையும் மனமகிழ்ச்சியும் உண்டாக்க வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாதா ப்ளவுஸில் பைப்பிங் கழுத்து, அது இல்லாமல் பெல்ட்டில் 3வது வகை. இது வரைக்கும் நம்ம 3 வகை பெல்ட்டை பார்த்துட்டோம். இதில் 3வது வகை பெல்ட்டு தான் இப்போ செய்ய போகிறோம். மேலே தையல் வராத அமைப்பு, அது மாதிரி பைப்பிங் கழுத்தில் இருக்கிற நுட்பம் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். குறுக்கால நிறைய விஷயங்களை நான் சொல்லி தருவேன். அதனால் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. சேவ் பண்ணி வச்சு பாருங்கள் டைம் இல்லாதவங்க. இப்போது இது பைப்பிங் கழுத்துக்கு வந்து 1 இன்ச் அகலத்தில் நம்ம பீஸை கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து எந்த பீஸு யூஸ் ஆகுனா, நம்ம நெக்கு கழுத்து கட் பண்ணுற பீஸை அப்படியே எடுத்துக்கலாம். அதை எடுத்து கிராஸாக கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எதிரே வச்சு இணைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த நீளமான ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். அதுவே போதுமானதாக இருக்கும் பைப்பிங்க்கு. இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துருங்க. அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட்டு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். 3 பீஸ் வேணும் இந்த அமைப்புக்கு. உள்ள வெளியெல்லாம் பார்த்துக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிறவங்க வந்து டிசியில் மார்க் போட்டுக்குங்க. நாள்பட மார்க் போட வேண்டிய அவசியம் வராது. அதை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 3 பீஸ் அடுக்காக வச்சு தையல் கொடுத்துக்கணும். கரெக்டாக 1/4 இன்ச் அகலம் தையல் இருந்தால் போதும், ரொம்பலாம் தேவையில்ல. அதேமாதிரி அந்த 3 பீஸும் அடுக்காக இருக்கணும், விலகக்கூடாது. அதை உன்னிப்பாக கவனிக்கணும் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க. இப்போ வந்து ஒரு பீஸ் ஒரு பக்கமும் 2 பீஸ் ஒரு பக்கமும் தள்ளி விட்டுடணும். அந்த ஒரு பீஸ் இருக்கிற பக்கம் இது வந்து 3 பீஸுமே ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம இருக்கிற வீடியோவில் தான் வந்து வேறு மாதிரியாக தைச்சிருப்போம். அதில் வந்து வெளியே பக்கம் சுத்தமாக தையல் வராது. இதில் கீழே மட்டும் தையல் வர மாதிரி அமைப்பு இது. இந்த மாதிரி எதிராக பீஸ் வச்சு தான் தைக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும். இப்போ வந்து 2த்தையும் சமமாக வச்சுக்கணும். வச்சுட்டு 3 அங்குலம், இது வந்து கொக்கி பட்டி பக்கமும் நூல் பட்டி பக்கமும் வர அளவு. 2 அங்குலம் வந்து முன் ஃப்ரண்ட் டாட்டுக்கு நேராக வரக்கூடிய அமைப்பு. 3 அங்குலம் கடைசியில் இடுப்பாண்டை வந்துடணும். நேராக கட் பண்ணணும். இது வந்து இந்த ஷேப் ரொம்ப முக்கியம். 3லேருந்து அந்த 2.5 நோக்கி வரும்போது அழகாக வளைஞ்சி வரணும். வராதவங்க வந்து ஒரு அட்டையில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அட்டையை இதுக்கு மேலே வச்சு கட் பண்ணலாம். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக, அந்த ஷேப் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அடுத்தது கைப்பீஸை தைச்சிக்குவோம். கைப்பீஸில் பாருங்கள், அந்த குடஞ்ச அமைப்பு வர்றது வந்து முன்பகுதியில் வரணும். அது தைக்கிறதுக்கு வந்து எதிர்முகமாக தான் தைக்கணும். அங்கே பாருங்கள், அதை எச்சரிக்கையாக எடுத்து வச்சுட்டேன். டிசி மார்க் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல பெரும்பாலும் டிசியை. இங்கே பாருங்கள், எதிரே இருக்கும். அந்த குடஞ்ச பக்கம் தான் நம்ம முதல்ல ஆரம்பித்தோம். இப்போ லாஸ்ட்டில் முடியுது பாருங்கள். இது மிஸ் பண்ணக்கூடாது. இது மிஸ் பண்ணால் என்ன ஆகுனா ஒட்டுமொத்த ப்ளவுஸுமே க்ளாஸ் ஆகிடும், சரியாக உக்காராது. அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் ப்ளவுஸில் வந்து நம்ம உன்னிப்பாக கவனித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பாருங்கள், இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க லாங் தையல் போட்டுக்குங்க. எம்மிங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாங் தையலை எடுத்து விட்டுடலாம். வேணுமா இப்படி கூட போட்டுக்குங்க சிம்பிளாக. அது எம்மிங்கி எடுத்துகிட்டு நம்ம அந்த தையலை பிரித்து விட்டுற போகிறோம். எதுக்காக இதுனா, எம்மிங் செய்யும்போது பீஸ் கிராஸ் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இங்கே பாருங்கள், அந்த குடஞ்ச பக்கம் முன்பகுதியில் உட்காரணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பக்கம் வந்து பின்பகுதி போகிற மாதிரி தைச்சிக்கணும் தைக்கும்போது. அடுத்தது உடம்பு பீஸை பார்த்துடலாம். இது இடுப்பு சுற்றளவு 29, முன்னங்கை சுற்றளவு 2ஆம் மடிப்பில்
5 அங்குலம் உள்ள அளவு. இந்த 2 அளவு மட்டும் தான் நமக்கு வேணும் ப்ளவுஸ் தைக்கும்போது. இங்கே பாருங்கள், பட்டிக்கு எப்பயுமே எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுடணும் கட்டிங்கில். அதில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மடித்து ஒரு தையல் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே 1/2 இன்ச்சை மடித்து இப்போ போடுறேன் இல்லையா, அந்த தையலை ஒரே தையலோட விடுவாங்க. அதுமாதிரி விடக்கூடாது, தையல் பிரிஞ்சிடும். இங்கே தைக்கும்போது நம்ம அசால்ட்டாக தைச்சோம்னா என்ன ஆகுனா, பீஸ் வந்து முறுக்கிட்டு போயிடும். நம்ம தையல் முடிக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா அந்த மேல் மடிப்பு வந்து எக்ஸ்ட்ரா நிற்கும். அது மாதிரி விடக்கூடாது. அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, தைக்கும்போது இடது கை கட்டை விரலில் பீஸை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வலது கையால் மேல் பீஸை நேக்காக விட்டு தைக்கிற அளவுக்கு பழகணும். இல்லைனா என்ன ஆகுனா, சில டைம் ஒரு சில மிஷினில் வந்து அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் மிதியாண்ட. அப்படியே பீஸை வைக்கிட்டே வந்து லாஸ்ட்டாக ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு பீஸை எக்ஸ்ட்ரா கொடுத்துரும். அந்த மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ஃப்ரண்ட் டாட் வந்து 1 இன்ச் அகலம், ஹைட் வந்து 3 இன்ச்சு ஹைட்டு. இந்த இடத்துல ஒரு தையல் போதும், ஆனால் ரஃப் கொடுத்து முடிக்கணும். இந்த டாட்டுகளுடைய சூட்சமெல்லாம் கட்டிங்கில் தான் சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. ஏன் இதுக்கு 1 இன்ச்சு நான் கொடுக்குறேன், ஏன் 1/2 இன்ச்சு கொடுக்கக்கூடாது, அதில் 3/4 இன்ச்சு கொடுக்கலாம், அதில் 1.5 கொடுக்கக்கூடாது, அதில் 1.25 கொடுக்கலாம்னா அது அதுக்கு அளவு இருக்குது. அந்த கால்குலேஷன்லாம் கட்டிங்கில் சொன்னால் தான் புரியும். இப்போது சொன்னாலும் புரியாது. இந்த ஊக்ஸ் பட்டி அந்த சென்டர் மிடில் டாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டாட் வந்து ஃப்ரண்ட் டாட் முடிகிறதுலேருந்து மேக்ஸிமம் 1 இன்ச் ஹைட்டில் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் டாட்டை போய் டச் பண்ணக்கூடாது. அந்த டாட்டு 1 இன்ச்சு கேப்பாவது இருக்கணும். ஹாம்கோல் டாட்டை பொறுத்த வரைக்கும்னா, ஏற்கனவே நம்ம அந்த பாயிண்ட் பண்ணியிருப்போம், அதில் தான் பிடிக்கணும். சென்டராக அந்த டாட்டை பிடிக்கணும். இந்த டாட்டினுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டாட்டு முடிகிறது வந்து 2 இன்ச் ஹைட்டு. இந்த கால்குலேஷன் கரெக்டாக இருந்தால் தான் உடம்புல சரியாக உட்காரும் துணி. ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம்னா அது வேறு மாதிரியாக தெரியும். ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு ரொம்ப ஒரு சிலர் வேணான்னுவாங்க. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஆம்கோலில் 2 தையலாக கொடுத்துறது நல்லது, இல்லைனா தையல் பிரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதை எப்படி கட் பண்ணுறோம்னா, 2 டாட்டையும் ஃப்ரண்ட் டாட்டை ஒன்றா வச்சுக்கிட்டேன், ஷோல்ட்ரு குறியும் ஒன்றா வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணணும். இதுதான் சரியான முறை. பாருங்கள், எல்லா டாட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போது எப்பயுமே பெல்ட் இணைக்கும் போது இடது பக்கம்தான் வந்து வைக்கணும். பெல்ட்டு கீழேவும் ஃப்ரண்ட் துணியை மேலேயும் வச்சு தான் இணைக்கணும். இப்போது இந்த 3 துணி நம்ம வச்சு கட் பண்ணோம் இல்லையா, இப்போ 2 துணியை மட்டும் எடுத்துக்கிறோம். 2 துணி இருக்கிற பக்கம்தான் ஸ்டெப் கிடைக்கும். இந்த மெத்தேடுக்கு பாருங்கள், அது அந்த நம்ம இணைக்கிற பக்கம் 2 துணியும் எதிர் சைடு ஒரு துணி இருக்கும். இப்போ இந்த டாட்டை மடித்து கீழே மடித்து ஒரு மடிப்பு செய்யணும். அங்கே பாருங்கள், மடித்து வைப்பேன். அந்த மாதிரி தான் செய்யணும். இது 1/4 இன்ச் அகலம் தான் தையல் நம்ம கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கீழேவும் பெல்ட்டு பீஸு மேலேயும் வரும். இந்த வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. இதுலேயும் டாட்டை கீழே மடித்து தான் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட் டாட்டை வந்து ஒரு மடிப்பு லைட்டாக அந்த எட்ஜில் மடித்தோம்னா தான் அந்த ஃபினிஷிங் கிடைக்கணும். அப்படியே வச்சோம்னா என்ன ஆகுனா, அது வந்து ஒரு சுருக்கு அடிக்கும். அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வித்தியாசம் வரதுனால அது சுருக்கு அடிச்சிடும். அதனால் டாட்டை மடித்து தான் வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு புது விதமான பெல்ட் அமைப்பு. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் பீஸை உள்ளார தள்ளிட்டு இணைக்கணும் 2 பெல்ட்டையும். பாருங்கள், அந்த தையல் மேலே வரணும். உள்ளார இருக்கிற ஃப்ரண்ட் பீஸ் வந்து உள்ளே மாட்டக்கூடாது. அப்படி மாட்டிட்டா என்ன ஆகுன்னா, துணியை பிடிச்சிரும், மறுபடியும் தையலை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து செய்யுங்க. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் சிரமமான முறை தான், இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அழகாக. அதே மாதிரி இந்த பக்கமும் இணைச்சிடலாம். இந்த ப்ளவுஸை நான் ரொம்ப ஸ்லோவாக தைச்சிருப்பேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. நார்மலாக சாதா ப்ளவுஸ்லாம் 20 மினிட்ஸில் தைச்சிடணும், தைக்கிறது மட்டும். கட்டிங் பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு ப்ளவுஸை கட் பண்ணோம்னா 15 நிமிஷம் தேவைப்படும். கட்டிங்க்கு 15 நிமிஷமும், தைக்கிறதுக்கு 20 நிமிஷமும், 35 நிமிஷம் போக 1 மணி நேரத்தில் மீதி 25 நிமிஷம் வந்து அதை ஓவர்லாக் கொடுத்து எம்மிங்கி அல்லது கொக்கி எல்லாம் பண்ணி செஞ்சு முடிக்க 1 ஹவர் ஒரு ப்ளவுஸுக்கு நார்மல். இதே வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிக்கணும்.
ரிவர்ஸில் திருப்பினா தான் அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 5 ப்ளவுஸ் ஒரு நபர் கொடுக்குறாங்கன்னா அது வந்து கட்டிங் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு 15 நிமிஷம், அப்புறம் வர 4 ப்ளவுஸுக்கு 5 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். 20 + 15 35 நிமிஷத்தில் ஒரே அளவுள்ள 5 ப்ளவுஸை கட் பண்ண முடியும் நம்மளால். அதை கட்டிங்கில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் ஒரு 10 ப்ளவுஸ் ஒரு நபர் தராங்கன்னா, முதல் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுனா நம்ம டைமிங் 15 நிமிஷம். அதுக்கப்புறம் எத்தனை ப்ளவுஸ் வந்தாலும் 5 நிமிஷம் தான் கால்குலேஷன் வரும். அதை லைவ்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம். வீடியோவிலையும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். சேமாக வரும் கரெக்டாக. நம்ம ஏன்னா அது உள்ளே வந்து அந்த அளவு இணைக்கும் போது 1/4 இன்ச்சு பிடிச்சோம்னா அளவு சேமாக வந்துடும். இதில் வந்து கொக்கி வந்து வலது பக்கம் இந்த ப்ளவுஸில் இருக்குது. அதனால் நம்ம கொக்கி வைக்கும்போது எப்பயுமே பீஸை மேலே வச்சு அட்டாச் பண்ணி தான் உள்ளே மடிக்கணும். அந்த இது தான் பண்ணிக்கிட்டு, இதே நம்ம ரைட்டில் வந்து வலது பக்கம் நூல் பட்டி வருதுன்னா பீஸை கீழே வச்சு ஆரம்பிக்கணும். என்ன ரீசன்னா, கொக்கி பட்டி மேலே வச்சு தைக்க ஆரம்பித்து உள்ளே மடிக்கணும், நூல் பட்டி வந்து கீழே வச்சு மேலே மடிக்கணும். இதான் இருக்கிற விஷயம். எந்த பக்கம்ன்றது கஸ்டமருடைய விருப்பத்தை பொறுத்தது. அதை நம்ம மாற்றக்கூடாது. நம்ம சௌகரியத்துக்கு வந்து ஒன் சைடாக வந்து நம்ம ஒரு சில ப்ளவுஸில் வலது பக்கம் கொக்கி வரும், நம்ம இடது பக்கம் மாற்றக்கூடாது. அவங்க பர்மிஷன் இல்லாமல் மாற்றக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி எஜ்ஜிலையும் தையல் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் கொக்கி கட்டுறதுக்கு. இப்போது கொக்கி மாட்டுற பட்டியை ரெடி பண்ணுற விஷயத்தை பார்த்துருவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயம் நான் சொல்லித்தரப்போகிறேன், எதையும் மறைக்காமல். ஏறக்குறைய 25-30 வருஷம் அனுபவம் இருக்குது எனக்கு. 1995லேருந்தே நான் டைலரிங் சென்டர் நடத்திட்டு வரேன். ப்ளவுஸ் தான் நம்ம கடையில் ஃபேமஸ்ஸு. மற்றபடி எல்லா ஹால் ட்ரெஸ்ஸுமே நமக்கு தெரியும், சுடிதாரும் தெரியும், லேடிஸ் ஜென்ஸ் ஐட்டம் எல்லாமே, பேண்ட்டு சட்டை கோட்டு என்னென்ன இருக்குது A to Z எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் பதிவிட போகிறேன். அதனால் இந்த சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. பல பயனுள்ள தகவல்லாம் அதில் நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ரஃப் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தோராயமாக பிடிக்க தெரியலனா 5ஆக பிரிச்சுக்கணும். அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்கிற அந்த பட்டி உயரத்தை 2ஆக மடிச்சிங்கன்னா சென்டரில் ஒரு நைட்டில் நகத்தில் கேறினீங்கன்னா ஒரு மடிப்பு கிடைக்கும். அதுக்கும் கீழேயும் அதை சென்டராக மடிச்சிங்கன்னா இன்னொரு மடிப்பு கிடைக்கும். அதேமாதிரி மேலேயும் சென்டரையும் மடிச்சிங்கன்னா இன்னொரு மடிப்பு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம டீஸில் கூட மார்க் போட தேவையில்லை. அப்படியே அந்த மடிப்பு வாக்கிலையும் நீங்கள் வந்து அதை வி அடித்து முடிச்சிடலாம். அதேமாதிரி வி மேலே அடிச்சு முடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்கணும். அந்த 1/4 இன்ச்சு எதுக்குன்னா, நம்ம கழுத்து பட்டி இணைக்கும் போது அது கரெக்டாக வி வந்து ஷார்ப்பாக மடியும். அதனால் 1/4 இன்ச்சு கேப்பில் விட்டு தான் தையலை நம்ம முடிக்கணும். இங்கே பாருங்கள், 2 சைடையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெல்ட் இருக்குது, குறையக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருந்தால் அது போய் கட் பண்ணிக்கலாம், குறைஞ்சா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் எல்லாமே சொல்லித்தரேன். துணி வந்து ஒரு சிலருக்கு வந்து 1 மீட்ரு இருந்தால் தான் கட் பண்ண முடியும். அதை நம்ம வந்து 80 சென்டிமீட்டர்லேயே கட் பண்ணக்கூடிய டெக்னிக்கெலாம் நான் சொல்ல போகிறேன். பல விதமாக பல ஆங்கிளில் கட் பண்ணி எடுக்கலாம் துணியை. அத்தனையும் சொல்லித்தரேன் பின்னாடி. பொறுமையாக இருங்க, ஒன்று தான் சொல்ல முடியும். பாருங்கள், ஷோல்டரில் வந்து இது வந்து 1/4 இன்ச்சு அல்லது 3 பாயிண்ட்டு, ஒரு அங்கலத்தில் 3 பாயிண்ட்டு. இங்கேயும் ரஃப் போடுறது நல்லது. இதுக்கு ஒரு தையலே போதும், தேவைப்பட்டால் நீங்கள் போடுங்க 2 தையல். ஏன்னா இது ஒன்றா பீஸ் இருக்கிறதுனால ஷோல்டர் பிரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் தையல் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது ஃப்ரண்ட் பீஸில் கொஞ்சம் எட்ஜாக வரும். ஒரு சில நேரத்தில் வருது, ஒரு சில நேரத்தில் ஷார்ப்பாக இருந்துடும். ஆனால் குறையக்கூடாது, எட்ஜாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டில் டாட், அந்த அகம்கோல் டாட் பிடிக்கிறதுனால கொஞ்சம் அளவு மைனஸ் ஆன மாதிரி தெரியும். ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம அந்த ஹாம்கோலை இறக்கும்போது அந்த அளவு ஒன்றா அமைஞ்சிடும், சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் செக் பண்ணணும் கழுத்து பீஸ் இணைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நம்ம பைப்பிங் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மெத்தடு தான், நார்மலாக சாதா எம்மிங்கோ இல்லை பட்டை தையலுக்கோ பண்ணுற அதே மெத்தடில் தான் இணைக்க போகிறோம். அதே 1 இன்ச்சு பீஸு தான்.
இந்த தையல் முடியிட்ட உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழே வந்து சுருக்கம் அடிக்கக்கூடாது. அதேமாதிரி இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து பின்பக்கமாக திருப்பி விட்டுக்கணும். அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம். அதேமாதிரி தையல் ரெண்டும் சேமாக வரணும். கீழ் பீஸ் நகரக்கூடாது, மேல் பீஸும் நகரக்கூடாது. இதெல்லாம் அனுபவத்தில் தான் உங்களுக்கு பழக்கமாகும். ஆமாம், சரியா சுருக்கமாக அடிக்கக்கூடாது, பீஸு நகரக்கூடாது. முக்கியமான விஷயம். இதேமாதிரி இங்கே இருக்கிற ஷோல்டர் ஜாயிண்ட்டு பின்பக்கமாக திருப்பி விட்டுக்கணும். ஏதாவது ஒரு சைடு எனக்கு முன் சைடும் திருப்பலாம். இப்போ லைனிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன் சைடு தான் திருப்பி வைப்பேன். ரெண்டும் சேமாக இருக்கணும். ஒரு பக்கம் வந்து பின் சைடு, ஒரு பக்கம் முன் சைடு அப்படின்னு தான் நல்லா இருக்காது. ரெண்டு பக்கமும் ஒரே சேமாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்குவோம். பிசுறுலாம் இருந்தால் எடுத்துருவோம். இப்போ நார்மலாக இங்கேருந்து பட்டை தையலுக்கு என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக மடிச்சிருவோம். ஆனால் இங்கே இப்போ 1 இன்ச்சு பீஸில் 1/4 இன்ச்சு தையல் போச்சு. 1/4 இன்ச்சு மட்டும்தான் இங்கே மடிக்கிறோம். நமக்கு 1/2 இன்ச்சு பட்டை இருக்கணும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாதா தையல் போடுறதுக்கு டோட்டலாக மடிச்சிருவோம். உங்களுக்கு இந்த 1/4 இன்ச்சு மடிக்க தெரியலனா பீஸ் கட் பண்ணும்போது 1/4 இன்ச் அகலுக்கு எடுத்துக்குங்க. 1/2 இன்ச்சு மடிக்கிற அளவுக்கு கிடச்சிரும். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே மறுபடியும் பீஸை வந்து லேசாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரிஸ்க்கான வேலை. இதுதான் பெட்ரு. இதை வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போது நம்ம நெடுக்க 1/4 இன்ச் அகலத்துக்கு மடித்தோம்னா 1/2 இன்ச் மடிப்பு தொடச்சா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தையல் எட்ஜில் இருக்கணும். ஏன்னா மடிக்கும்போது பைப்பிங்கில் வந்து தையல் தெரியக்கூடாது மேலே. அதனால் இது உள்ளார போயிடணும். அதனால் எட்ஜிலே தையல் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த ஜாயிண்டாண்ட் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதை முதல்லையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி அந்த கழுத்து பீஸ் இணைக்கும் போது நம்ம அந்த துண்டு பீஸ் இணைச்சிருப்பேன். முதல்ல ரஃப் போட்டு முடிச்சுக்கணும் இந்த மாதிரி பைப்பிங் அமைப்புக்கெல்லாம். ஏன்னா ரஃப் போடாமல் இருந்தோம்னா என்னம்னா, இப்போ பிரித்து தைக்கும்போது பிரிச்சுக்கும் தையல். அது நம்மளுக்கு சங்கடத்தை கொடுக்கும் இந்த மாதிரி தைக்கும்போது. அதனால் முதல்ல ரஃப் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், உள்ள பிசுறு இருந்தால் லைட்டாக எடுத்துடணும். எச்சரிக்கையாக எடுக்கணும். கழுத்தாண்ட பீஸை வந்து கத்திரிக்கோலை வைக்கும்போது மட்டும் கழுத்து பீஸ் கட் ஆகக்கூடாது. எச்சரிக்கையாக கையாளணும், அவசரப்படக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஜாயிண்டாண்ட மட்டும்தான் எட்ஜாக இருக்கும். இப்போது பைப்பிங் மடிக்க போகிறோம். அந்த 1/4 இன்ச்சியை பாருங்கள், இந்த உள்ளார மடித்து திருப்பணும். தையல் என்னென்னா, பைப்பிங்கிறது அந்த உருட்டு அழகாக வரணும்னா ப்ளவுஸ் மேலே தான் தையல் வரணும். அதுமாதிரி தையல் போட்ட மாதிரி தெரியக்கூடாது. அந்த ஜாயிண்ட் கார்னர்லேயே தையல் வேணும். ஒரு சில மிஷினில் வராது. அது வந்து சரியாக அந்த மிதியை செட் பண்ணால் தான். அது வந்து கொஞ்சம் வராதவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது கொஞ்சம் மறுபடியும் கடையில் கொடுத்து அந்த மிதியை சரி பண்ணிங்க மிஷினை. அப்போ தான் இந்த ஒரு தையல் மட்டும் உட்காரும். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பைப்பிங்கெல்லாம் 2 மெத்தேடு. நம்ம இருக்கிற துணியிலே கட் பண்ணி வைக்கிறது ஒன்று. 2வது தனியாக வந்து ரெடிமேடாக கிடைக்கிது பைப்பிங். அது அட்டாச் பண்ணுற மெத்தேடு வேறு. அதை நான் அப்புறம் லைனிங்கில் பார்ப்போம். இல்லை சாதா ப்ளவுஸில் எப்படி வைக்கிறதுன்னு அப்புறம் சொல்லித்தரேன். இது வந்து இருக்கிற பீஸ்லேயே. இது வந்து ஒரு சில நேரத்தில் சேரீ ஓட ப்ளவுஸ் வரும்போது சேரீ ஒரு கலர்லேயும் ப்ளவுஸ் ஒரு கலர்லேயும் இருக்கும். அப்போ வந்து சேரீ பீஸை எடுத்து கொடுக்கும்போது அழகாக இருக்கும். கைக்கும் சேர்த்து கொடுக்கலாம். கை நுனியில் வர மாதிரி. கையில் வந்து எம்மிங்கியை இல்லாமல் பைப்பிங் மட்டும் வர மாதிரி செஞ்சு இந்த மாதிரி கழுத்துக்கு கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லைக் பண்ணுவாங்க கஸ்டமரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பைப்பிங் வந்து சொல்லித்தரேன். இது வந்து மருவத்தூருக்கு போகிறவங்களுடைய ப்ளவுஸ். இது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களுடைய ப்ளவுஸு. அதனால் இதில் வந்து பைப்பிங் எதுவும் அட்டாச் பண்ணலை. இல்லை இதுலேயே கூட இப்போ வந்து ரெட் கலர் சேரீக்கு அந்த சேரீயில் ஏதாவது பூ வருதுன்னா அந்த மாதிரி துணியை கூட நம்ம வேறு கலர்லேருந்து எடுத்து பைப்பிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்மளுடைய கற்பனை தான் எல்லாமே. அதாவது வந்து கஸ்டமரை எந்த அளவுக்கு திருப்தி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம செஞ்சால் தான் நம்ம தொழிலில் வந்து நல்லா சம்பாதிக்க முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும். அதான் ஒரு முழுமையான தையலருடைய ஒர்க்காக இருக்கணும். நம்ம விருப்பத்தை அவங்களுக்கு திணிக்கக்கூடாது. முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், என்ன அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வருது பாருங்கள். அதேமாரி அளவு எடுத்து தைக்கிறதும் ஓகே தான் லேடிஸுக்கு. அந்த கட்டிங் வித்தியாசம். அது வந்து வேறு மாதிரியாக கட் பண்ணணும். ஏன்னா கால்குலேஷன் நிறைய இருக்குது. இது நான் அளவு ப்ளவுஸை வச்சு தான் இது வரைக்கும் நான் 1,00,000 ப்ளவுஸுக்கு மேலே தைச்சிருப்பேன். அளவு எடுத்து கிடையாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அளவு எடுத்தது கிடையாது. சப்போஸ் வந்து என் கடைக்கு வந்து புதுசாக ப்ளவுஸ் தைக்க வராங்கன்னா, எனக்கு யார் தைக்கிறதுமே சரியில்லைண்ணே, நீங்கள் அளவு எடுத்து தைக்கணுவாங்க. நான் அதெல்லாம் வேணாம்மா, அளவுலாம் தேவையில்ல, நான் தோராயமாக தைக்கிறேன் முதல்ல.
அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு சரி பண்ணுங்கன்ட்டு என்னுடைய நாலேஜ் இது வரைக்கும் இருக்கிற நாலேஜ் யூஸ் பண்ணி சரியாக தைப்பேன். 99% நம்ப மாட்டீங்க, சரியாக இருக்கும் ப்ளவுஸ். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க. அந்த மாதிரி அளவு எடுக்கணுன்னு அவசியம்லாங்க இல்லை. நம்ம அந்த அனுபவம் தான். அனுபவம் வர வர ஆளை பார்த்தாவே நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஆம்கோல் இணைக்கிறோம். அது மாதிரி அந்த குறைஞ்ச பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வரணும். இங்கேயும் வந்து அந்த ஷோல்டர் ஜாயினை கவனிக்கணும். நம்ம கழுத்து இணைக்கும் போது எப்படி அந்த ஷோல்டர் ஜாயினை திருப்பி விட்டோமோ அந்த மாதிரி திருப்பி விடணும். அதேமாதிரி இந்த தையல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1/4 இன்ச் அகலத்துக்கு தான் வரணும். எங்கேயும் சுருக்கம் வரக்கூடாது. இந்த ஆம்கோல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் வரது. நான் ஏதாவது செஞ்சு நான் பார்த்தேங்க, முதல்ல கட் பண்ண பீஸு கரெக்டாக கை உட்காரும். ஆரம்ப நிலையிலாம் நானும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கட் பண்ணுறது ஒன்று ரொம்ப அதிகமாகிடும் ஆம்கோல். அப்புறம் மறுபடியும் அதை இதை எப்படியே சரி பண்ணி ஷோல்டரை கட் பண்ணி அதெல்லாம் ஒரு மாதிரியாக ஆகிடும். அதெல்லாம் நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போது. ஆனால் இப்போலாம் வந்து நான் ஆம்கோலுக்கு அளவு கூட போகிறது கிடையாது. அப்படியே பார்த்து இதான் அப்படின்னு தோறாமல் கத்திரிக்கோல் போய்கிட்டே இருக்கும், சரியாக இருக்கும். அப்படியே இதெல்லாம் அனுபவத்தில் வர்றது. ஏறக்குறைய 1,00,000 ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். அந்த அனுபவத்தில் வர விஷயம் எல்லாமே அனுபவம் தான். தையல் தொழிலில் நான் தான் பெரிய ஆள்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அனுபவத்துக்கு மதிப்புங்க அதிகமாக இருக்கும். நாலேஜே இருக்காது, படிப்பறிவே இருக்காது, எழுத படிக்கூட தெரியாது. அவங்களாம் சரியாக தைக்கிறாங்கன்னா அனுபவம் தான். எனக்கு கற்றுக் கொடுத்தவர் கூட படிப்பறிவு இல்லாதவர் தான். ஆனால் அவர் வந்து கடைசி வரைக்குமே சிறப்பான முறையில் தொழிலை செஞ்சவர் அவர். அதனால் இதில் அனுபவத்துக்கு தான் முக்கியம் கொடுக்கணும். பாருங்கள், அதே மாதிரி ஆம்கோலில் டபுள் தையல் கொடுத்துக்கணும். தையல் கொடுத்துக்க யோசிக்கக்கூடாது எந்த நேரத்துலையும். ஏன்னா தையல் தான் பாதி. நம்ம ஃபினிஷிங் கொடுத்தாலும் தையல் கேரண்டி இருக்கணும். நல்லா ஆரம்ப நிலையில் எப்படி வளர்ந்தேன்னா, நான் தைக்கிற ப்ளவுஸுக்கு துணி கிய்யிற வரைக்கும் தையல் பிரிஞ்சால் ஃப்ரீயாகவே தைச்சி கொடுப்பேன். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தைச்சி வெளியே போன உடனே மறுநாள் வந்தாலே பீஸ் போடுவாங்க. அதுமாதிரி போடக்கூடாது, கேரண்டி கொடுப்பேன். அப்படி தான் நான் வந்து பிக்கப் ஆனேன். அது செஞ்சும் காட்டினேன் கடைசி வரைக்கும். அதை மாதிரி சொல்கிற வார்த்தையை காப்பாற்றணும் அந்த தொழிலில். சைடில் வந்து இது ஸ்டெப் தையல், 2 பீஸும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். முன்ன பின்ன போகக்கூடாது, போனாலும் விடக்கூடாது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு போக போக உங்களுக்கு வரும். எப்படி கீழ் பீஸ் அழுத்தி பிடிக்கணும் எப்பயுமே. அதேமாதிரி இப்போ வந்து இதுக்கு வந்து முன்னங்கை சுற்றளவு 5.5 இன்ச்சு சொன்னோம் ரெட்டை மடிப்பில். இடுப்பு சுற்றளவு 29 சொன்னோம். இந்த 1 இன்ச்சு டாட் அகலத்துக்கு நம்ம ஃப்ரண்ட் டாட் பிடிச்சோம் இல்லையா, 1 இன்ச்சு அகலத்துக்கு, அதுக்கு வந்து என்ன கால்குலேஷன் வரும்னா, இடுப்பு சுற்றளவு 4ஆக பிரித்து அதில் 1/2 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு ஃப்ரண்ட் டாட்டுக்கு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். மற்றதுக்கெலாம் அப்புறம் சொல்லித்தரேன். அப்போது 29 4ஆக பிரிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 7 அங்கலம் கிடைக்கும். 7 அங்கலமும் 2 பாயிண்ட்டும். அதில் 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 6.25 வரும். அதை தான் இப்போ இடுப்பாண்ட பாயிண்ட் பண்ணுறேன், 6.25. அதேமாதிரி ஆம்கோலாண்ட நான் கட் பண்ணி கொடுக்குற அமைப்புக்கு 1 இன்ச்சு தான் வைக்கணும். அது எந்த மாற்றமே இல்லை. கட்டிங்லேயே அதுக்கு உண்டான துணியை நம்ம ஒதுக்கிடுறோம். 1 இன்ச்சு மட்டும்தான் ஆம்கோலாண்ட கொடுக்கணும். அதுக்கு மேலே 1.5 இன்ச்செலாம் கொடுக்கறதுலாம் வேஸ்ட்டு. 1.5 இன்ச்செலாம் வந்து போடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அது பீஸு சரியில்லை. அது என்னுடைய அனுபவத்தில் வரல சரியாக. நான் முதல்ல ஆரம்பத்தில் தைச்சேன் ஒரு வருஷம் அந்த மாதிரி 1.5 இன்ச்சு கொடுத்து. மறுபடியும் கட் பண்ண தான் சொல்கிறாங்க. வந்து ஓவர்லாக் போட்டால் கூட கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓவர்லாக் போட்டு கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து நான் அந்த முறையை கைவிட்டுட்டேன். 1 இன்ச்சு மட்டும்தான் நான் கொடுப்பேன். அதுவே போதுமானது. அதிலே 3 தையல் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சைடில். அதிலே வரும் ஏறக்குறைய 4 இன்ச்சு அகலத்துக்கு நம்ம லூஸ் கொடுக்க முடியும், ஓரத்தில் எஜ்ஜில் தையல் போட்டால் கூட. இன்றைக்கி எங்கிட்ட தைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி தான் தையலை பிரித்து விட்டுக்குவாங்க. கடைசியில் அந்த லாஸ்ட் தையலும் டைட் ஆகும்போது ஓரத்தில் அப்படியே ஓவர்லாக் இருக்கும், வந்து தையல் போட்டு மாட்டுவாங்க. அதுவும் ஃப்ரீயாக தான் போட்டு கொடுப்பேன். அந்த மாதிரிலாம் நடக்கும். அதுவே போதுமானது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த கொக்கி பட்டியை விட்டுட்டு தான், நூல் பட்டியை விட்டு தான் 6.25 போடணும். கொக்கி பட்டியில் மட்டும் அப்படியே வந்து 6.25 போட்டுக்கலாம். கொக்கி மாற்ற நூல் பட்டி இருக்குல்ல, அது அளவில் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், தொடர்ச்சியாக வாங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன்.
அதுமாதிரி வீட்டில் செஞ்சு பழகுங்க. ஒரு முடிஞ்சால் பக்கத்தில் ஒரு தையல் கிளாஸ் இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எளிமையாக ஒரு 3 மாதத்துலேயே நீங்கள் ப்ளவுஸை வந்து சரியான ஃபிட்டிங்க்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் தைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. முடிஞ்சால் போங்க பக்கத்தில், வாய்ப்பு இருந்தால். இல்லைன்னா தேவையில்ல. ஒரு மிஷின் மட்டும் இருந்தால் போதும் உங்கள்கிட்ட. எல்லாம் முயற்சி தான். நான்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங்லேயே நான் கற்றுக்கல யாருக்கிட்டேயும். தைக்க மட்டும் தான் கற்றுக்கிட்டேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலையால் என்ன பண்ணாங்கன்னா மிஷினை வாங்கி போட்டு தைடான்ட்டாங்க வீட்டில். மொத்தம் புக்ஸ் மூலயமா தான் ட்ரை பண்ணி கட்டிங்கே கற்றுக்கிட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க. பாருங்கள், பேக் டாட்டுக்கு வந்து நம்ம 31 அங்குலம் வந்தது மொத்தமாக அளக்கும்போது நமக்கு தேவை 29. அதனால் 1/2 இன்ச்சு தான் நம்ம அகலத்தில் பிடிச்சா 4 அரை 2 அங்குலம் மைனஸ் ஆகிடும். 4 இன்ச்சு தான் வரணும் பேக் டாட்டோட ஹைட்டு. இந்த 4 இன்ச்சு ஹைட்டு தான் இருக்கணும். அதே நேரத்தில் ஃப்ரண்ட் டாட் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் டாட் ஹைட்டை தாண்டக்கூடாது. அப்படி தாண்டினா பாடி வந்து அளவு குறையும். பாருங்கள், 29 வந்தால் நம்மளுக்கு ஓகே ப்ளவுஸ். இப்போது அந்த மாதிரிலாம் தையல் தொழிலில் இது பாருங்கள், கரெக்டாக 29 தான் இருக்கணும். ரொம்ப நேர்மையாக இருக்கணும் தையல் தொழிலில், முக்கியமான விஷயம். பாருங்கள் நமக்கு. தேங்க்யூ.